ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ளைன் ப்ரௌனிக்கான ஒரு வீடியோ தான். ஸோ இதில் வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து நீங்கள் அப்படியே கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ப்ரௌனி வேணும் அப்படின்னா மேலே திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 200 கிராம், அதாவது 200 கிராம் டார்க் சாக்லேட் ப்ளஸ் ஒரு 100 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ஸோ இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்லையோ அல்லது ஓடிஜியில் வச்சோ இதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து மாவு எடுத்து வச்சிடலாம். மாவு வந்து மைதா மாவு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மைதா மாவு வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக நான் மெஷர் பண்ணியே காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து கொக்கோ பவுடர் வந்து ஒரு 30 கிராம் எடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து நான் என்ன கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன்னா சாக்கோவில் பிராண்டோட கொக்கோ பவுடர் தான். நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். நான் வாங்கும் பொழுது 900 தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து 1100, 1200, 1300 வரையுமே அதோட ரேட் வந்து ஏறிட்டே இருக்குது. ஆஃபர் டைமில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் சடனாக நான் வாங்கும் பொழுது ஜஸ்ட்டு 900 தான் இருந்துச்சு. நான் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ டோட்டலாக வந்து 180 கிராம் வருது, மாவும் கொக்கோ பவுடரும் சேர்ந்து. நெக்ஸ்ட் வந்து சுகர் வந்துட்டு ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. ப்ரௌன் சுகர் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். அதே போல் ஒயிட் சுகர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நான் எடுத்துருக்கிற ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகர் ரெண்டுமே வந்துட்டு ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கிரைண்ட் பண்ண தான் வந்துட்டு 200 கிராம் வரும். ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த வெனிலா எசன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வந்து தேவைப்படும். இது வந்து புஷ் அப்படின்ற ஒரு பிராண்டோட எசன்ஸ் தான். ஸோ இது நல்லாயிருக்கு. அண்ட் நான் சொன்ன குவான்டிட்டியில் செய்கிறதுக்கு இந்த 3 முட்டை வந்து கரெக்டாக இருக்கும். 3 முட்டையுமே அந்த ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த முட்டையோடு வந்துட்டு நம்ம எசன்ஸும் உப்பு கொஞ்சம் சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்க போகிறோம். அதே போல் நீங்கள் வந்து பீட்ரு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விஸ்க்லே மிக்ஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக விஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் நான் வந்து பீட்ரு யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ எக்கு வந்து பீட் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் கூட வந்து நம்ம சுகர் போட்டு பீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த சாக்லேட் வந்து சேர்க்க போகிறோம். அண்ட் நான் வந்து ஓடிஜியில் வச்சுருந்த இந்த டார்க் சாக்லேட்டும் பட்டரும் வந்து நல்லா உருகி இருந்துச்சு. ஸோ அது வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கலாம். அது கூட வந்துட்டு அண்ட் இந்த கேப்பில் வந்து நம்ம டின்னையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பட்டர் ஷீட் போட்டு பட்டரெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு டின்னையும் ரெடி பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம ஓடிஜியை ஆன் பண்ணி விட்டுக்கணும். அண்ட் இங்கே வந்து ஓடிஜி வந்து ஒரு 180 டிகிரியில் 10 to 15 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து எக்கையும் சுகரையும் பீட் பண்ணிவிட்டு அது கூட இந்த உருகின அந்த டார்க் சாக்லேட்டும் பட்டரையும் போட்டு நான் பீட்டர்லேயே வந்து பீட் பண்ணிக்கிறேன். ஸோ பீட்டரில் பீட் பண்ணால் கிரிங்கிள் டாப் வராதுன்னு சில பேர் வந்து பொருளையே கிளப்பி விட்ருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான கிரிங்கிள் டாப் வந்து வரும். ஸோ நான் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால அதை வந்து டின்னில் ஊற்றுற வீடியோலாம் நான் வந்து எடுக்கலை. ஸோ டின்னில் ஊற்றிட்டு எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஓடிஜியில் வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த குவான்டிட்டிக்கு 40 மினிட்ஸ் கரெக்டாக வந்து சூப்பராக வந்துடும். ஸோ என்னோடய ஓடிஜியில் அதான் வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் இந்த மெஷர்மெண்ட்டில் நான் நிறையா டைம் செஞ்சுட்டேன். இது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வருது. கண்டிப்பாக இதையுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இந்த ப்ரௌனி வந்து பேக் ஆகிட்டு இருக்கும்போது நல்ல ஸ்மெல், வீடு ஃபுல்லாக சூப்பரான ஸ்மெல் இருந்துச்சு. அதே போல் அந்த மேலே கிரிங்கிள் டாப் வராதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ எனக்கு பாருங்கள் எப்படி மேலே வந்து பஃபுன்னு அந்த பூரிக்கு மேலே புஃபுன்னு வரும்ல, அது மாதிரி எனக்கு வந்து வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக அது ரெடி ஆனதுக்கப்புறமா அதுக்குள்ளேயே நான் விட்டுட்டு நல்லா வந்து ஆற விட்டுட்டேன். இப்போ வந்து நான் உள்ளே வந்து ஒரு குச்சி வச்சு குத்தி காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இந்த மெஷர்மெண்ட்டில் நான் சொன்ன டயத்தில் நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கிடைக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து 1 kg வரணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது அசார்டட் ப்ரௌனி மாதிரி ரெடி பண்ணுறீங்க, உள்ளே ஏதாவது சாக்லேட் ஏதாவது ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 50-100 கிராம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி வந்துட்டு நான் நைட் டைமில் செஞ்சதுனால நான் அப்படியே வந்து நல்லாவே நைட் ஃபுல்லாக கூல் டவுன் ஆக விட்டுட்டேன். மார்னிங் தான் அதை வந்து பீஸ் போட்டு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தேன். அண்ட் இந்த ரெசிபிக்கான அளவுகள் எல்லாமே கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. எல்லாமே தமிழ்லேயே முடிஞ்ச அளவு நான் வந்து டைப் பண்ணி உங்களுக்கு அதில் வந்து போட்டுறேன், நீங்கள் வந்து எப்போவுமே பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் இந்த ரெசிபிக்கான ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, வேறு ஏதாவது விஷயங்களை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து கேள்வியாக வந்து கீழே கமெண்ட்டில் கேட்கலாம், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே போல் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌனி, அசார்டட் ப்ரௌனி, நிறையா டைப் ஆஃப் ப்ரௌனி வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து ஃப்ரெஷ் மேடு தான், நீங்கள் கேட்டதுக்கப்புறமா தான் நான் செய்வேன். செஞ்சு என்னால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே டெலிவரி பண்ண முடியும். வேறு எங்கேருந்து கேட்டாலும் சேஃப் அண்ட் செக்யூராக நான் வந்து செஞ்சு கொடுத்துருவேன்.
கண்டிப்பாக வாட்ஸ்அப் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து கடைகளுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு 4 சாம்பிள் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ இதுவரை ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.